அனைவருக்கும் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர். இந்த வாரம் கந்தசாமி அவர்களின் கதைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு எழுத்தாளரும் தனக்கான ஒரு கலை கோட்பாட்டை உருவாக்கி கொள்கிறார்கள். அதே போல கந்தசாமியும் அவருக்கென ஒரு கலை கோட்பாட்டை உருவாக்கி இருக்கிறார். அந்த கலை கோட்பாடு என்பது கதைகளில் விலகி நின்று அதை மூன்றாவது கண்கொண்டு பார்ப்பது என்று சொல்லலாம். கதையுடன் எழுத்தாளர்கள் ஒன்றி கதையின் மீதான கருத்துக்களை தங்களுடைய கதைகளில் ஏதோ ஒரு இடத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லிச் செல்வது என்பதுதான் பெரும்பாலான எழுத்தாளர்களினுடைய உத்தியாக இருக்கும். ஆனால் கந்தசாமி எதையும் சொல்வதில்லை, எதையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதையும் குறிப்பிடுவதில்லை. ஆனால் நம்மை அவர் அருகே நிறுத்தி அவர் எந்த கண்கொண்டு பார்க்கிறாரோ அந்த மூன்றாவது கண்கொண்டு நம்மையும் பார்க்க வைக்கிறார். அப்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த கதை நமக்கு வேறு ஒன்றை காட்டுகிறது, வேறு ஒன்றை உணர்த்துகிறது என்று சொல்லலாம். அந்த அனுபவத்தின் வழியாக நாம நம்முடைய கருத்துக்களை அல்லது கலையின் அனுபவத்தை உணர்ந்து கொள்கிறோம். இதுதான் கந்தசாமி அவர்களினுடைய கலை வெற்றி என்று சொல்லலாம். அவருடைய அவள் என்ற கதையை இப்போது நாம் பார்க்கலாம். வா கல்யாணி, சௌக்கியமாக்கா? சௌக்கியம்தான். கல்யாணிக்கு பேச ஆசை, ஆனால் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. என்ன கல்யாணி, உங்களைத்தான் பார்க்க வந்தேன்க்கா. அவள் சிரித்து கொண்டே என்னையா என்று கேட்டாள். அப்புறம் சொல்லு என்றாள். அவங்க படுற பாட்டை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, அதனால ஊரோட போகலான்னு பாக்குறேன். சாரதா தலையசைத்தாள். ஆஸ்பத்திரியில என்ன சொல்றாங்க? பயப்பட வேண்டாம், ஒண்ணுமில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு வலி கொஞ்சம் கூட நிக்கலக்கா. சாரதா கண்களை இடுக்கிக் கொண்டு அவளை பார்த்தாள். எங்க ஊர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு, கைராசிக்காரரு. அவங்க கைப்பட்டா எந்த நோயும் பறந்து போயிடும். அவங்க பார்த்தா இவங்களுக்கும் சரியா போயிடும்னு படுதுக்கா. அப்படியா? எனக்கு கூட சின்ன வயசுல ஒரு வாட்டி வயிற்று வலி வந்துச்சான். அவங்க கிட்ட போனாங்களாம், 2 வாட்டி மருந்து கொடுத்தாரா, சரியாயிடுச்சான். நாட்டு வைத்தியத்துக்கு அடங்காத சீக்கு இருக்கா? எங்க அம்மாவுக்கு ஒரு கட்ட தலைவலி, எங்கெங்கயோ பார்த்தாங்க, ஒன்னுத்திலயும் நிக்கல. கடைசியா ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட போனாங்க. 1 மாசத்துல ஒரு கட்ட தலைவலி பறந்து போயிடுச்சு. அதுக்கு தாங்க உங்ககிட்ட வந்தேன். அவங்க வேலைக்கு போய் 2 மாசத்துக்கு மேல ஆகுது. கையில இருந்ததெல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் மருந்துக்கும் பஸ்ஸுக்கும்னு ஆகி போயிடுச்சு. இப்ப கையில ஒரு காசு கூட இல்லை. ஆகாதான் என்ன? ஒரு காசு வருமானம் இல்லாம நோயாளிய வீட்டுல வச்சுக்கிட்டு நோயை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறதுன்னா சாதாரண காரியமா? அடே அப்பா, ஒரு தடவை எங்க வீட்டுல 2 வாரம் படுத்துட்டாங்க. நான் தவிச்சு போயிட்டேன். ஒன்னா எல்லாம் போயிடுச்சு. தோடு, மூக்குத்தி, 2 பட்டம், ஒரு செயின் எல்லாத்தையும் வித்துட்டேன். அதெல்லாம் போயிடுச்சேன்னு வருத்தம் இல்ல. இவங்க நல்லா ஆனா போதும்க்கா. அவங்களுக்கு மிஞ்சி நமக்கு என்ன இருக்கு சொல்லு? உன்ன மாதிரி தான் நானும் ஒரு தடவை எல்லாத்தையும் வித்து சிக்கு பார்த்தேன். இப்போ ஒரு அண்டா தான் இருக்கு. அப்பா வருஷம் வச்சது நீங்க பார்த்திருப்பீங்களே, அதான்க்கா அந்த பெரிய அண்டா. அதை வச்சுக்கிட்டு 40 ரூபா கொடுங்கக்கா. சாரதா தலையசைத்தாள். என்கிட்ட ஏது பணம்? கல்யாணி அவளை கூர்மையாக பார்த்தாள். யார்கிட்டயாவது கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்கக்கா. உங்களை விட்டா இங்க எனக்கு யார் இருக்கா? போன மாசம் கையில பணம் இருந்துச்சு. எங்க பாட்டி சீர் கொண்டு வந்த அண்டா. இப்ப 100 ரூபாய் தாராளமா போகும். பொழைச்சு வந்தா மூட்டுக்கிறேன், இல்லாட்டா சேச்சி கண்டபடி பேசாத. உனக்கு ஒரு குறையும் வராது. நல்லபடியா திரும்பி வருவ. கல்யாணி பேசவில்லை, மௌனமாக இருந்தாள். டிரைவர் முனுசாமி வீட்டுல பணம் தர்றாங்க, ஆனா வட்டி கொஞ்சம் கூட, 10 பைசா. அதுவும் எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன, வழக்கப்படி தானே. அதுக்கு இல்ல, என்கிட்ட பணம் இருந்தா மவராசியா போய் வான்னு கொடுத்துருப்பேன். நான் கொடுத்து வச்சிருக்க வேணாங்களாக்கா? சாரதா அவளை விசித்திரமாக பார்த்தா. எப்ப ஊருக்கு போற?
இப்போ பணம் கிடைச்சா ராவு வண்டிக்கு போகலாம். அதில் போனால் பொலன்னு பொழுது விடியறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். அதுவும் நல்லது தான். நான் பார்க்குறேன். நீ ரெடியாக இரு. அநேகமாக அந்த வண்டிக்கே போயிடலாம். அப்போ நான் போய் அண்டாவை எடுத்தாரேன். இவங்க கொண்டு வந்துடுறியா? சரி சரி, அப்புறமா நான் எடுத்துக்கிட்டு போகணும். அப்போ நான் அங்கேயே கொண்டு வந்துடுவாக்கா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதில் என்ன சிரமம்? நீ கொண்டாந்து இங்கே வச்சிரு. அப்புறமா நான் அங்கே அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கஷ்டம்தான். சாரதா புன்னகை பூத்தாள். போயிட்டு சுருக்கா வா. இந்தோ அக்கா. கல்யாணி அண்டாவுடன் வந்தாள். மெல்ல மெல்ல அவள் அண்டாவை கீழே இறக்கி வைத்தாள். ரொம்ப கணக்குதா கல்யாணி. அவள் புன்முறுவலுடன், அந்த காலத்து அண்டா இல்லையாக்கா? அந்த காலத்து ஜாமானெல்லாம் அப்படித்தான். எங்க வீட்டுல ஒரு சொம்பு இருந்துச்சு. எம்மா காலத்து சொம்பு, கல்லு குண்டு கணக்கா. போன காரியம் என்னாச்சு? நான் போனா வெறுங்கையோட வருவேனா? அதுக்கு தான் அக்கா உங்ககிட்ட வந்தது. நல்லா சாஞ்சு உட்கார்ந்து கொண்டே இவளை உற்று நோக்கினாள் சாரதா. இந்தா ஒரு 10, இன்னொரு 10, 3, 5, ஒரு 1. வட்டிக்கு 4 ரூபாய் எடுத்துக்கிட்டா சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோ கல்யாணி. நீங்க தரச்ச சரியா இல்லாம இருக்குமாக்கா? அப்படியா? அவள் பெரிதாக வீடு நிறையும்படியாக சிரித்தாள். அப்புறம் சொன்னா, என்னைக்கு வட்டியும் முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறியோ அன்னைக்கு அண்டாவை முட்டாந்து தாரேன். பொழைச்சி மறுபடியும் வந்தா பார்க்கலாம்க்கா. தத்து பித்துன்னு இப்படிலாம் பேசாத. உனக்கு ஒரு குறையும் வராது. மகராசியா திரும்பி வருவ. கதவுக்கு மேலே இருந்து ஒரு பள்ளி கத்தியது. பள்ளி சொல்லுது பாரு. அதை சொல்லி பழிக்காம போனதே இல்லை. ராஜாத்தியா திரும்பி வருவ. உன் புருஷன் நோவு நொடியெல்லாம் பறந்துடும். வந்ததும் அண்டாவை மூட்டுரு. அவகிட்ட விட்டுறாத. மலையாட்டம். அதைத்தான் நான் அக்கா நம்பி இருக்கேன். நீ சுமங்கலியா இருப்ப. சாரதா அவள் நெற்றியிலே குங்குமம் இட்டாள். கல்யாணி எழுந்து நின்றாள். வரேன் அக்கா. உன் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கோ கல்யாணி. அவள் திரும்பி ஒரு பார்வை பார்த்து விட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அவ பார்வையில் இருந்து மறைந்ததும் சாரதா அண்டாவை எடுத்துட்டு போய் உள்ளே கொண்டு போய் வைத்தாள். புளியும் செங்கல் பொடியும் போட்டு கை சிவக்க சிவக்க கரகரவென்று தேய்த்து பழைய ட்ரம் இருந்த இடத்துல கொண்டு போய் அண்டாவை வைத்தாள். கிணற்றிலிருந்து குடம் குடமாக தண்ணீர் மொண்டு வந்து அண்டாவை நிரப்பிக் கொண்டிருந்த போது அவளுடைய கணவன் ராமானுஜம் வந்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? அண்டா? நம்ம அண்டா தான். நம்ம அண்டாவா? உங்க ஆபீஸ்ல பியூனா இருந்தானே குத்தாலம், அண்ணாமலை, அதாங்க வயிற்றுக்காரன். அவன் பொண்டாட்டி வந்து ஊருக்கு போகணும், இதை வச்சுக்கிட்டு 50 ரூபா கொடுங்க கான்னு கெஞ்சுன்னு கெஞ்சினான். ரொம்ப பாவமா இருந்துச்சு. மனசே கேட்கல. அப்படியே உருகிருச்சு. உனக்கு பணமே இது? சாரதா அவன் பக்கம் திரும்பினாள். அவளுடைய கண்களும் இதழும் துடித்தன. பணத்துக்கு ஒரு வழி பண்ண பாத்தீங்களா? எவ்வளோ பெரிய அண்டா. இப்போ வாங்குறதா இருந்தா 200 ரூபாய் கூட கிடைக்காது. என்ன கணம், கல்லு கணக்கா. நமக்கு 40 ரூபாய்க்கே வந்துருச்சு. ஏன் போனவ திரும்ப மாட்டாளா? சாரதா தலையசைத்து கொண்டே புன்னகை பூத்தாள். நீங்க ஒண்ணு, இப்ப போகுதோ செத்த பொறுத்து போகுதோன்னு இருக்கிறவன அழைச்சிக்கிட்டு போறவ திரும்பி வர போறாளாம். ராமானுஜம் அவளை கூர்மையாக பார்த்தான். தோட்டம் வச்சிட்டியா? அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு, வண்டியிலேயே போனாலும் போயிருக்கோம் என்றாள். உனக்கு ரொம்ப ஆசைதான். நீங்க ஒன்றும் கேலி பண்ணாதீங்க அப்படின்னு சாரதா சினுங்கினாள். அடுத்த மாதமும் அதற்கு அடுத்த மாதமும் அவர்களால் தோட்டை மீட்க முடியவில்லை. சைக்கிளுக்கு ரிம் வாங்கி பொருத்தினான் ராமானுஜம். பணம் அதில் போய்விட்டது. போனஸ் வந்ததும் தோட்டம் மீட்டரலாம் அப்படின்னு சொன்னான். தோடு இல்லாம எங்கேயும் போக முடியலங்க. நானும் வைக்க சொன்னேன். 200 ரூபா அண்டா வந்திருக்க. அவன் பெரிதாக சிரித்தான். பாரு, யாரோ கூப்பிடுறாப்புல இல்ல இருக்கு. சாரதா வெளியே வந்தாள். அங்கே கல்யாணி நின்று கொண்டிருந்தாள். வா கல்யாணி, உன் புருஷனுக்கு தேவலாமா? உங்க புண்ணியத்துல அங்க போன 10 நாள்ல சரியாயிடுச்சுங்க அக்கா. உனக்கு நல்ல மனசு, தெய்வம் துணை இருக்கு. நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க அன்னைக்கு பணம் வாங்கி தராட்டா எங்க மண்ணை மிதிச்சிருக்க முடியுமாக்கா? அதென்ன, எல்லாரும் செய்யற காரியம் தானே. அப்படி சொன்னா அது சரியாயிருமா? அது கிடக்கட்டும். என்னமோ பொழைச்சு வந்துட்ட, அதுவே போதும். எனக்கும் அதுதான்க்கா. எப்போ அண்டாவை மூட்டுக்க போற?
எங்கள் அப்பா பணம் கொடுத்து விட்டுருக்காருக்கா. கல்யாணி பணத்தை எண்ணி வைத்தாள். டிரைவர் வீட்டில் தான் அண்டா இருக்கு, நான் எடுத்தாந்து வைக்கிறேன், நீ அப்புறமா வாயேன். நீங்கள் மெல்ல எடுத்தாந்து கொடுங்கக்கா, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. சாச்சா அதெல்லாம் சரியா, அவங்க வீட்டில் நம்ம பொருள் எதுக்கு இருக்கணும், நீ சாயந்தரமா வா. அதுக்கு இல்லக்கா, சமயத்தில் உதவி பண்ணாங்க, அதுதான் பெருசு. ஒரு நாள் 2 நாள் கூட குறைச்சி போனா என்ன, நமக்கு ஒன்றும் சும்மா உதவி பண்ணலையே, வட்டிக்கு தானே பணம் கொடுத்தாங்க. சாயந்தரம் நீ வந்துரு கல்யாணி, நான் உன் அண்டாவை எடுத்தாந்து வச்சிட்றேன் அப்படின்னு என்று சாரதா சொன்னாள். ஆகட்டுக்கா என்று சொல்லிவிட்டு கல்யாணி போய்விட்டாள். உள்ளே போனதும் சாரதா ராமானுஜம் மார்பில் சாய்ந்து கொண்டு விக்கி விக்கி அழுதாள். அவ்வளவுதான் கதை. இனி அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.